என்றால் நீங்கள் பார்க்கின்ற உலகம் என்பது நீங்கள் எந்த கண்ணாடியை போட்டு பார்க்கிறீர்களோ அதை பொறுத்து தான் வெளியே இருக்கின்ற உலகம் தெரியும். பச்சை கண்ணாடி அணிந்தவர்களுக்கு பச்சையாக தெரியும், நீல கலர் அணிந்தவர்களுக்கு நீளமாக தெரியும், ஆரஞ்சு கண்ணாடி அணிந்தவர்களுக்கு ஆரமாக தெரியும், கருப்பு கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கருப்பாகவே தெரியும். இந்த கண்ணாடிகள் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஏற்கனவே நீங்கள் அனுபவித்த மனிதர்கள், சந்தித்த மனிதர்கள், அவருடைய அனுபவங்கள், அவர்கள் உங்களை நோகடித்தது, அவர்கள் உங்களை வாழ்த்தியது, அவர்கள் உங்களால் பயனடைந்தது, உங்களால் அவர்கள் பயனடையாமல் போனது, உங்களுக்கு அன்பும் பண்பும் வெறுப்பும் எல்லாமே அவர்கள் கொடுத்தது தான். அதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பார்வையும் இந்த உலகத்தை பொறுத்து. அந்த அனுபவங்கள் தான் கண்ணாடி என்கின்றேன். இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்க முடியும் என்றே நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி அல்ல. இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கண்ணாடியை அவ்வப்போது மாற்றுங்கள். அறிவு என்ற களஞ்சியத்தினால் அதை பெருக்க உங்களுடைய எண்ணங்கள் சீர்படும். எண்ணங்கள் சீர்படும் போது அந்த எண்ணத்தின் விளைவுகள் தான், அதுதான் விளைவுகளாக வருகின்றன, செயல்களாக வருகின்றன. செயல்களால் தான் இன்று விளைவுகளாக இருக்கு. இன்று நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் நேற்று நினைத்த எண்ணத்துக்கும் செய்த செயலுக்கும் விளைவுகளாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டும் தலைமுறை. என்றுக்கும் நாம் இறக்கப் போகிறோம். ஆனால் செய்கின்ற தொழிலிலே எதை சாதித்து விட்டு சென்றோம் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய இறப்புக்கு பிறகு உன் பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கை. நன்றி நண்பர்களே, நன்றி.